போட்டுக்க போட்டுக்க. ஆமா இந்த சீட் ஓகே. ஸ்ட்ராங்கா இருக்கும். கார்னர்ல போடணும். சங்கடமா இருக்கு. டேய் தள்ளி நில்லுப்பா. மறைக்காத சரியான மழை. இல்ல அங்க போய் நின்னுங்களா அவன் நிக்கிற இடத்துல. வானமுல அழுகுறீங்க. சந்தோஷ கண்ணீருங்க, ஆனந்த கண்ணீருங்க. ஓகே. ஆமா அந்த பக்கம் போயிரலாம். கோஆபரேட் பண்ணுங்க. உடஞ்சிருச்சு. ஐயோ கார் உடையுது. கிழிச்சிட போகுது. கை வேண்டாம். பார்த்து பார்த்து. அங்கே யாரும் வெறுங்காலில் வந்து நிற்காதீங்க. இல்லை இல்லை இது பொடிஞ்சிரும். கண்ணா இது மாதிரி பொடிஞ்சிரும். அவர் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்காரு, அதனால அது அப்படியே வந்துடும். ஸ்டிக்கரோட வந்துடும். ரூபன் பாப்பா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்து பார்த்து ஆட்டா பார்த்து. ஹலோ மக்களே, ஹாய். நான் உங்கள் சுபநேஷன். இது உங்களோட சுபன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு காரோட கீ, அந்த காரோட கீழே என்ன பிரச்சனை இருந்துற போகுது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ வர்ற சில கார்களாகட்டும் வண்டிகளாகட்டும் அதோட கீ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீலெஸ், அதாவது ஒரு சின்ன சென்சார் இருக்கிற பாக்ஸு தான் உங்கள் கையில் அவங்க கொடுக்குறாங்க. அதை எதர் நீங்கள் ரிமோட் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அந்த கீயை பக்கத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீயை சென்ஸ் பண்ணி அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்கணும். இதுதான் அதோட வேலை. ஆனால் இப்போது சமீப காலங்களில் கடந்த 2016-17 அப்புறம் இந்த மாதிரியான நிறைய மாடல் கார்ஸ் வர ஆரம்பிச்சிது. ஸோ அதில் ஒரு கார் தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்க்ராஸ். ஸோ அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் வாங்கியிருந்தார். நம்ம கூட போன வாரம் ஒரு கல்யாணத்துக்காக ட்ரிப் போக வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இங்கேருந்து கொச்சின் போயிருந்தோம். ஸோ அங்கே போயிருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நண்பர் வந்து அந்த காருக்குள்ளேயே சாவியை வச்சுட்டு அவர் காருக்குள்ளே தூங்கிட்டார். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவர் இறங்கி வெளியில் வந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் உள்ளே போயிட்டு வரும்போது கார் லாக் ஆயிடுச்சு, ஆட்டோ லாக் ஆயிடுச்சு. ஆனால் இதில் என்ன ஆயிருக்கக்கூடாது அப்படின்னா, அந்த ஆட்டோ லாக் ஆயிருக்கக்கூடாது. ஏன்னா கார் வந்து சாவி உள்ளே இருக்கும்போது லாக் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப் அதில் இருந்திருக்கு. எதனால இப்படி லாக் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த சாவியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செல் இருக்கும். அந்த செல்லு வந்து பார்த்திங்கன்னா அவர் போட மறந்துட்டார். ஸோ மறந்துட்டாரு இல்லை, அதை மாற்ற மறந்துட்டார். ஸோ அதை மாற்ற மறந்தங்காட்டி என்ன ஆச்சுன்னா, கடைசியில் அந்த கார் அவங்க மெக்கானிக்ஸ் எல்லாமே வந்தாங்க. நெக்ஸா சைடில் சொல்லி அதுக்கப்புறம் மெக்கானிக்ஸ் அனுப்ப சொல்லி அவங்க மெக்கானிக்ஸ் வந்து எல்லா இதையுமே செக் பண்ணி பார்த்துட்டு, இல்லைங்க இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட ஒரே ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, காரோட ஒரு குட்டி மிரர் இருக்குது, அந்த மிரரை உடச்சி தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னாங்க. அந்த மிரரோட காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 rupees வரும். ஸ்டாக் இருக்குது, ஆனால் 500 rupees வரும். ஆனால் அங்கே இன்றைக்கி மாட்ட முடியாது. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் நடந்த சம்பவம். காலையில் 4:30 மணிக்கு நடக்குது. நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம். கடைசியில் எங்களாலையும் ஓப்பன் பண்ண முடியல. நெக்ஸா சர்வீஸ் சென்டர்லேருந்து ஆள் வந்தாங்க. அவங்க வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களும் சொல்லிட்டாங்க, இல்லை சார் இது வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா இதோட மொத்த சர்க்கியூட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரிங் வீலுக்கு கீழே தான் இருக்கும். உங்களுக்கு வந்து அதை ஓப்பன் பண்ண முடியாது. வேணும்னா இப்போ கடைசியாக நம்ம ஆப்ஷன் என்னென்னா உடச்சி பார்த்துடலாம் அப்படின்னு தான் சொல்லி தான் அவங்களே உடைச்சாங்க. பட் ஆனால் அவங்க நிறையா ட்ரை பண்ணாங்க. ஸோ ட்ரை பண்ணாமலாம் இல்லை, ட்ரை பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் குவார்டர் பேனல் கிளாஸை உடச்சி அந்த சாவியுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ காமிக்கிற அந்த வீடியோவில் அந்த டேஷ்போர்டு மேலே தான் வச்சுருக்காரு ஃபோனும் சாவியும். ஸோ அது வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சங்கடமான நிலைமையில் போயிடுச்சு. இதனால் நிறைய ப்ராப்ளம்ஸும் உருவாகும். ஏன்னா நல்ல வேலை அது வந்து நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த பிளேஸுக்கு பக்கத்தில் ஆனங்காட்டி கார் ப்ராப்ளம் இல்லாமல் அங்கே நின்றுச்சு. இதே நம்ம ஏதாவது ஹைவேல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் நமக்காக ஆள் வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். கொஞ்சம் ரிஸ்கியர் ஆகிருக்கும். ஸோ அந்த கீ தானே அப்படின்னு சொல்லி சாதாரணமாக விடாமல் அந்த கீக்கு வந்து பார்த்திங்கன்னா போடுற செல் அதெல்லாம் ப்ராப்பராக போட்டு வைங்க. அப்படி பண்ணுறங்காட்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தர்மசங்கடமான நிலையிலேருந்து உங்களை எடுத்துக்கலாம். இப்போ வாங்க இதை எப்படியெல்லாம் நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்க்ராஸ் காரு. ஸோ இந்த வண்டி ஒரு ஆபத்துகரமான நிலை. ஓனரே ஆபத்து பண்ணிட்டாரு இந்த வண்டிக்கு. சாவி உள்ள விட்டுட்டாரு. நானே அதை விட்டு காலையில் 4 மணி அளவுக்கு பெரிய ரூமில் போய் படுக்காமல் சிறிய காரில் சற்றே ஓய்வெடுத்து வந்து நின்று நினைத்ததுக்கான வந்த ஒரு வாபம் பாரதி. இது ஆனப்போ வலிக்கல, இப்போ வலிக்கு. அண்ணன் செய்த சிறு தவறால் சாவியே உள்ளதான் சாவியே இருக்கு.
சாவி ஃபோனு எல்லாம் வச்சிருக்காரு, பத்திரமா வச்சிருக்காரு. ஆனால் காரை லாக் பண்ணிட்டாரு. இப்போ இந்த இடத்த இது எவ்வளோ வருது கண்ணாடி உடைச்சா உங்களுக்கு? ஒரு அஃபோர்டபுள் தான். ஒரு 1000 ரூபாய்க்கான இந்த கண்ணாடியை இப்போ உடைக்க போகிறாங்க. நமக்கு மாபெரும் கண்டென்ட் கிடச்சிருக்கு. என்ன டேப் வச்சுல எடுக்க முடியாதா ஒட்டி? அப்பா இதில் காமிக்கிறேன். செக்யூர்டு வண்டி. ஸ்ட்ராங்கா இருக்கும். கார்னர்ல போகணும். சங்கடமா இருக்கு. தள்ளி நில்லுப்பா. சரியான மழை. இல்ல அங்க போய் நின்னுக்கலாம். அவன் நிக்கிற இடத்துல வானமெல்லாம் அழுகுறீங்க. சந்தோஷ கண்ணீருங்க, ஆனந்த கண்ணீருங்க. ஓகே. ஆமா அந்த பக்கம் போயிடலாம். கோஆபரேட் பண்ணுங்க. உடஞ்சிருச்சு. ஐயோ கார் உடையுது. கிழிச்சிட போகுது. கை வேண்டாம். பார்த்து அங்க யாரும் வெறுங்காலில் வந்து நிக்காதீங்க. இல்ல இது பொடிஞ்சிரும். கண்ணா இது மாதிரி பொடிஞ்சிரும். அவர் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்காரு, அதனால அது அப்படியே வந்துடும். ஸ்டிக்கரோட வந்துடும். ரூபன் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்து ஆட்டா பார்த்து. எடுத்தாச்சு. இப்ப தொடங்க அண்ணா. மாஸ்னா இன்னும் அன்லாக் ஆகல. இது ஈஸியா நம்மளே பண்ணிருக்கலாமே. உடைச்சிடலாம். தானே ஆசைப்பட்டே பாலகுமார். ரொம்ப சங்கடமா இருக்குப்பா. ஆல்ரெடி அது வெளியே சேர் வந்துகிட்டு இருக்குது. கீழே மட்காடு ஓனர் அங்க நின்று காரு ஆக்சுவலி இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அதாவது இந்த கிளாஸை வந்து பார்த்திங்கன்னா இது செல்லோ டேப் போட்டி கீழே கொண்டு போகிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோருக்கு சைடில் லேஸ் மாதிரியான சில நூலை வந்து விட்டு அந்த லாக் ஓப்பன் பண்ணுறது, இது எதுவுமே இந்த காரில் பண்ண முடியாதுங்க. முதல் விஷயம் ஏன் அப்படின்னா, இந்த டோருக்கு சைடில் நீங்கள் வந்து பெண்ட் பண்ணி அதுக்குள்ளே ஏதாவது விட்டீங்க அப்படின்னா டோர் பெண்ட் ஆகிடும். முதல் விஷயம். ரெண்டாவது வந்து அந்த கண்ணாடியை நீங்கள் ஒரு வேளை கீழே அந்த செல்லோ டேப் போட்டி மொத்தமாக கீழே இறக்குறீங்க அப்படின்னா அந்த மோட்டர் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே 4மே ஆட்டோமேட்டிக் விண்டோ. ஸோ அந்த 4 விண்டோவில் அந்த ஒரு விண்டோ மட்டும் மோட்டர் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குவார்டர் பேனல் கிளாஸ் அந்த கிளாஸையே உடைச்சாங்க. அண்ட் அந்த கிளாஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆகும்னு நாங்கள் கேட்டிருந்தோம். 500 rupees கிளாஸோட ரேட்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து OE ப்ராடக்ட் தான், உங்களுக்கு கம்பெனி ப்ராடக்ட் இல்லை. அது போக அதை ஒட்டுறக்கு வந்து பார்த்திங்கன்னா சம் அமௌண்ட் அதை சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் வந்து அதை கோயம்புத்தூரில் போய் ஒட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ இன்னொன்று என்னென்னா, அந்த செல்லு எதனால், அதாவது அந்த கீ எதனால் வேலை செய்யலைன்னு எங்களுக்கு இதாக தெரியல. ஓனர்கிட்ட கேட்டப்போ செல்லு மாற்றியும் கொஞ்ச நாள் தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒன்று அந்த செல்லு போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைனா ரெண்டாவது விஷயம் கீ வந்து பார்த்திங்கன்னா மழையில் நனைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படி மழையில் நனைஞ்சிருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டரியோட இது எல்லாமே வந்து கொஞ்சம் வீக் ஆகிருக்கும். ஸோ உங்களோட கீயை மட்டும், வண்டியோட கீயை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த டைம் வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதுவரை என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி கண்டென்ட் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் போய் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, it's bye from Subanation. Bye.